ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். குற்றாலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 17 வயது சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் அங்குள்ள 3 அருவிகளிலும் சென்சார் பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. இயற்கையின் வேகத்தை யாராலும் துல்லியமாக கணிக்க முடியாது. யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென குற்றால அருவியில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் 17 வயது சிறுவன் உயிரிழந்தான். இந்த இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தடுப்புகளின் நிலை குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மறு அறிவிப்பு வரும் வரை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலத்தில் பிரதான அருவி மற்றும் சிற்றருவி பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் இருப்பதால் காட்டாற்று வெள்ளத்தின் போது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வெளியேற்றப்படுவது வழக்கம். பழைய குற்றால அருவி மற்றும் பிரதான குற்றால அருவிகள் பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் உள்ளது. மே 17ஆம் தேதி விபத்து நடந்த பழைய குற்றால அருவி பகுதியில் கேரள வனப்பகுதி அதிகம் இருப்பதன் அடர்ந்த வனப்பகுதி என்பதால் வனத்துறை அதிகாரிகள் நியமிப்பதில் சிரமம் உள்ளது. ஆயினும் வனப்பகுதிக்குள் அருவி உள்ளதால் அதை வனத்துறையிடம் ஒப்படைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே மழை, காட்டாற்று வெள்ளத்தை கண்காணிக்கும் வகையில் சென்னை IIT பேராசிரியர் தலைமையில் சிறப்பு குழு மூலம் சென்சார் கருவி பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 10 தினங்களுக்கு முன்பு IITயைச் சேர்ந்த பேராசிரியர் குழு நேரில் ஆய்வு செய்து அதற்கான திட்ட வரையறை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டது. காட்டாற்று வெள்ளம் அல்லது கனமழை நேரத்தில் தகவல் மற்றும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் 3 அருவிகளிலும் சென்சார் கருவி பொருத்தப்பட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகாவது குற்றால அருவிகளில் உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும் என்று நம்பலாம். புதிய தலைமுறைக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் சுந்தர மகேஷ். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.